GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையைச் சேர்ந்த தனியார் சுற்றுலா நிறுவனத்தின் மூலம் ஒருங்கிணைக்கப்படும் வெளிநாட்டினர் ஆண்டுதோறும் ஆட்டோ ரிக்ஷா மூலம் தமிழகத்தின் பல்வேறு புராதன கோயில்கள், தேவாலயங்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் ஆகியவற்றை சுற்றி பார்த்தும் தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரம், பண்பாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் தங்கள் நாடுகளுக்கு திரும்பிச் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த 28ஆம் தேதி சென்னையிலிருந்து வெளிநாட்டினரின் ஆட்டோ சுற்றுலா பயணம் தொடங்கியது. இந்த பயணத்தில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் நாடுகளை சேர்ந்த 13 ஆண்கள் மற்றும் 16 பெண்கள் என மொத்தம் 29 பேர் கலந்து கொண்டுள்ளனர். இவர்கள் 29 பேரும் 11 அணிகளாக பிரிக்கப்பட்டு 11 ஆட்டோக்களில் தங்கள் பயணத்தை தொடங்கினர். அவர்களே ஆட்டோக்களை ஓட்டி வந்தனர். புதுச்சேரி, தஞ்சை, மதுரை ஆகிய இடங்களுக்கு சென்றுவிட்டு அவர்கள் ஜனவரி 2ஆம் தேதி தூத்துக்குடி வந்து சேர்ந்தனர். தூத்துக்குடி அடுத்துள்ள சாயர்புரம் பகுதியில் உள்ள ஒரு பண்ணை தோட்டத்துக்கு சென்றனர். அங்கு அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆண்களுக்கு வேஷ்டி, துண்டு, சட்டை, பெண்களுக்கு சேலை, ஜாக்கெட் என புத்தாடைகள் வழங்கப்பட்டு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைப்பது குறித்து அங்கிருந்த தோட்ட பணியாளர்கள் எடுத்து கூறினர். வேட்டி, துண்டு, சேலைகளை அணிந்து வந்த வெளிநாட்டினர் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி காய்ந்த பனை ஓலைகளில் தீப்பெட்டி மூலம் பற்ற வைத்து நெருப்பு மூட்டி 11 மண்பானைகளில் தனித்தனியாக பச்சரிசி, வெல்லம், முந்திரி பருப்பு, நெய்யிட்டு சர்க்கரை பொங்கல் வைத்து தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். பானையில் பொங்கல் பொங்கி வழிந்த போது மங்கள குளவையிட்டு பானை பொங்க பொங்க பொங்கலோ பொங்கல் என உற்சாகமாக ஆடி பாடி கோஷமிட்டனர். பின்னர் தாங்கள் சமைத்த பொங்கலை உண்டு மகிழ்ந்தனர். இதில் சுவையுடன் மனமுடன் சிறப்பாக பொங்கல் வைத்த குழுவினருக்கு வாழைக்குலை, வாழைத்தார் என பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு வெளிநாட்டினரின் ஆட்டம், பாட்டம், கலை நிகழ்ச்சிகளுடன் பண்ணை தோட்டம் களை கட்டி இருந்தது. தோட்டம் முழுவதும் கரும்பு, மஞ்சள் குலை, வாழை தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. தமிழர்களின் பண்பாட்டை ரசித்து அனுபவிக்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பாக இந்த பொங்கல் கொண்டாட்டம் இருந்ததாக வெளிநாட்டினர் தெரிவித்தனர். 3ஆம் தேதி மணப்பாடு பகுதியை பார்வையிட்ட வெளிநாட்டினர் தொடர்ந்து ராஜபாளையம், கன்னியாகுமரி மற்றும் திருவனந்தபுரம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து விமானம் மூலம் 6ஆம் தேதி தங்கள் நாடுகளுக்கு திரும்புகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.